நார்த் கொரியாவை பற்றி நம்மளுக்கு தோணுனே என்ன வரும்னா, சர்வாதிகாரம், அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து சந்தோஷமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எல்லார் வீட்லேயுமே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். காலையில் வந்து அந்த பாட்டு வந்து கவர்மெண்ட் தான் போடுவாங்க, அது மூலியமாக தான் எழுப்பி விடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிம்ஜானும் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா தாத்தா, இந்த 3 பேரோட ஃபோட்டோவும் எல்லா இடத்துலையுமே இருக்கும், சிலையும் இருக்கும். அதை பார்த்தா தலையை கீழே குனிஞ்சிட்டு வணங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது. அந்த நிலைமைக்கு வந்து தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்ஸில் வினாத்தாளில் நிறைய விஷயங்களை வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, லைட்டாக பாலில் விஷம் கலக்கிற மாதிரி வந்து தமிழக அரசாங்கம் உள்ளே வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேள்விகள்லாம் பற்றி ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டி குரூப் 4 எக்ஸாமில் வினாத்தாளே ரொம்ப வந்து வினோதமாக இருந்தது. வினாத்தாள் வினோதங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது எதுக்கு எழுதுறதுன்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக விஏஓ, அப்புறம் தட்டச்சர், இந்த மாதிரி வந்து அதாவது விஏஓலேருந்து கீழே இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய பணிகள் நிறையாத்துக்கு வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து எழுதுவாங்க. ஸோ இதற்கு எழுதுகிறப்போ ரொம்ப பேசிக்கான குவாலிஃபிகேஷனோட நிறைய பேர் வருவாங்க. அதுலேயும் யார் காம்படிட்டிவாக இருக்கிறாங்களோ, அதுலேயும் யார் பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, ஆன்சர் பண்ணுறாங்களோ, அவங்களாம் தான் வந்து தேர்ச்சி பெறுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில 1000 இடங்களே உள்ள பணியிடங்களுக்கு பல லட்சம் பேர் வந்து போட்டி போடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அதிலே பெஸ்ட்டாக தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். அதனால் ஒரு வினாத்தாளில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் இந்த குரூப் 4 எக்ஸாமில் என்ன மாதிரியான வினாத்தாளில் கொஷின்ஸ்லாம் வருமோ அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி படிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி போயிட்டு அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் நிறைய கேள்விகள் இருந்தது. நாங்கள் இவ்வளோ நாள் என்ன ஒரு பேட்டர்னில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் படிச்சுட்டு போனோம். ஆனால் வந்து அட்டன் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறத பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த வாட்டி ஒரு வினோதமான வியாடான விஷயமா இருந்தது அப்படிங்கிறத சில பேர் போராட்டமாகவும் முன்னெடுத்தாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்வாயணத்தில் போட்டு முறையும் வந்து இட்டாங்க. ஆனால் அதற்கான சரியான பதில் இப்போதைக்கு வந்து அதை எடுத்துக்கிட்டாங்களே தவிர்த்து சரியான பதில் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. சரி, இன்றைக்கி நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நைஸாக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் அந்த வினாத்தாளில் அவங்களோட அஜெண்டா இல்லை ஒரு ப்ரொபகண்டா அப்படின்னே சொல்லலாம், அதை வந்து நைஸாக உள்ளே வந்து நுழைச்சி பல கொஷின்ஸ் ஏற்கனவே வந்து கஷ்டமான கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லி திண்டாடிட்டு இருக்கான். அதில் நடுவில் சில கொஷின்ஸ்லாம் பார்த்தா வந்து இந்த கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்கிற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி என்னப்பா கேட்டுட்டாங்க? தெரியலனா வந்து ஏதாவது மனசுக்கு தோணுன விடையை வந்து அழிச்சிட்டு போயிட வேண்டியது தானே. அதுக்கே வந்து அந்த கொஷினை பற்றி வந்து இவ்வளோ கோவப்பட்டு வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், என்ன பேச தான் வச்சாங்க. பல காணொலிகள் கீழே வந்து சமீபத்தில் நீங்கள் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னா நான் பேசியிருக்கவே மாட்டேன். ஆனால் நம்மக்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு 4 நாளாக சொல்லிட்டு இருக்கும்போது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அண்ட் சில நண்பர்களும் அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம சார்பாகவும் மக்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இதை பற்றி பேசணும் அப்படின்னு வந்தேன். சரி, இப்போது என்ன கொஷின்லாம் வந்து தேர்வில் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து கடுப்பாயிருக்கு, நான் அந்த கொஷின் பேப்பர் பார்க்குறப்போ எனக்கே வந்து கடுப்பாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு திராவிட மாடல் அரசாங்கம் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச அவங்க நம்புகிற விஷயங்கள்லாம் தான் இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டபொம்மனை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. கட்டபொம்மனை பற்றி வந்து பொதுவான ஒரு கேள்வி கேட்குறது என்னப்பா தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறப்போ கரெக்டாக கட்டபொம்மனை சூஸ் பண்ணி அவரை வந்து க்ளோரிஃபை பண்ணுற விதமாக வந்து இந்த கேள்வியில் வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஆரம்பித்து இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது புரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி எப்படி இருக்குன்னா, சவுத் டிராவிடியன் லாங்குவேஜஸ், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாய்ஸஸ் அப்படிங்கிறது சவுத் டிராவிடியன் லாங்குவேஜஸ், ஈஸ்ட் டிராவிடியன் லாங்குவேஜ், சென்ட்ரல் டிராவிடியன் லாங்குவேஜ் அண்ட் நார்த் டிராவிடியன் லாங்குவேஜ். டிராவிடியன் நீங்கள் திராவிட மாடல் ஆட்சியை தாங்க ஒத்துக்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக எந்த விஷயமும் ஒத்துக்கலனா கூட இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லனாலும் நாங்கள் ஒத்துப்போம். அதற்காக ஒரு கொஷின் பேப்பரில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கொஷின், அதை பார்த்தாலே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் ரொம்ப லேம் கொஷினாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குது, காத்துருங்க. ஈவிஆர் பெரியார் ஸ்டார்டட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இன் 1925. ஓகேவா? Assertion. Reason. New India was the official newspaper of the self-respect movement. ஸோ இவங்க திராவிட அரசாங்கத்தின் அப்படி சொல்கிறது சாரம் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களால நம்பப்படுற பெரியார் அவரை வந்து இங்கே முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரை க்ளோரிஃபை பண்ணுற விதமாக வந்து கொஷின்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ முழுக்க எந்த அளவுக்கு வந்து இவங்களோட தாட்ஸு, ஐடியாலஜிஸு, இவங்க விரும்பக்கூடிய தலைவர்களை பற்றி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்திருக்காங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இந்த ஒரு கேள்வியும். அதையும் தாண்டி அடுத்தது பாருங்கள், இது வந்து ஸ்பெஷல் ஐட்டம் இல்லை, ஸ்பெஷல் ஐட்டம் கடைசியில் வருது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் இன் தமிழ்நாடு. அதாவது இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து வீட்டுக்கு எப்போ வந்தது
டு பிரிட்ஜ் லேர்னிங் கேப்ஸ் அமாங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காஸ்ட் பை COVID-19. அதாவது COVID-19 வந்து இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டத்தை வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வந்து நினைவூட்ட வந்து விருப்பப்படுறாங்க. கொரோனா வந்து போச்சு, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. இன்றைக்கி வந்து நம்ம நார்மல் லைஃப் நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். இதில் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை வந்து திருப்பியும் ரிமைண்ட் பண்ணி அதில் என்ன பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ண வராங்க அப்படிங்கிறத வந்து தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய திமுக அரசாங்கம் ஆரம்பித்து இவங்க ஸ்டார்ட் பண்ணோன்னு பண்ணக்கூடிய சில ஸ்கீம்ஸில் ஒன்று அப்படிங்கிறதுனால அதில் ஏதோ ஸ்பெஷலாக அவங்களே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இதை சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பேசிக்காக அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்குலாம் வராதிங்க, வீட்டுக்கே வந்து உங்களுக்கு கல்வி சொல்லித்தரேன் அப்படிங்கிறது கல்வியை வீட்டுக்கே கொண்டு சென்று விட்டோம். அவங்களோட திண்ணைக்கே வந்து கல்வியை வந்து கொண்டு சென்றோம். குழந்தைங்க வந்து நேரத்தில் உயிரை வந்து பணையம் வச்சு வெளில வர தேவையில்ல, அதற்காக எந்த குழந்தையும் வந்து கல்வி இல்லாமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு இல்லம் தேடி கல்வியை கொண்டு வந்துட்டாங்களாம். இந்த திட்டம் என்ன மாதிரி ஒரு திட்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ வரைக்கும் பள்ளிக்கு போகிற பல குழந்தைகளே ட்ராப் அவுட் ஆகிற சூழ்நிலை இருக்கிறப்போ, பள்ளிக்கு போனாலும் சரியான சூழ்நிலையில் கல்வி கற்கிறதுக்கு ஒரு சேலஞ்சாக இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறப்போ, ரீசெண்டாக கூட இந்த வடிவில் கிளாஸில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு காமெடி பண்ணாங்க. அதிலே நம்ம சில விஷயங்கள்லாம் வந்து வச்சுருந்தோம். அதனால் நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. அப்படி இருக்கிறப்போ கோவிட் டைமில் இல்லம் தேடி கல்வியை வந்து இவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்களாம். இவங்களோட நோக்கம் வந்து கரெக்டு தான், எப்படியாவது பசங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடு தேடி கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அது வெற்றிகரமான திட்டமாக செயல்படுத்தப்பட்டுச்சா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இல்லை பார்த்துட்டு நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள், நான் ஏதோ போய் சொல்கிறேன் அப்படின்னா. இது ஒன் ஆஃப் த ஒரு இவங்க பண்ண திட்டத்திலே ரொம்ப ஒரு ஃபெயிலியர் திட்டம், சரியாக எக்ஸிக்யூட் பண்ணாத ஒரு திட்டம் வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம். இதையே வந்து இந்த குரூப் 4 TNPSC எக்ஸாமில் ஒரு கொஷனாக வைக்கணும் அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு புரியலங்க. அடுத்தது இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஷின் மட்டும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து எதுக்குமே வந்து லாகப்படவே மாட்டீங்க. அதாவது கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்கள் அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ இது மட்டும் தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் விஓவாக இருக்க முடியாது, ஏன் ஒரு தட்டச்சராக கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம், அப்போவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மிஸ்டர் பன்னீர்செல்வம் போனால் போட்டும் அப்படின்னு, டாக்டர் நெடுஞ்செழியன், மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் அண்ட் இப்போது இருக்கும் மிஸ்டர் தங்கம் தென்னரசு. ஸோ இந்த மாதிரி முழுக்க வந்து எப்படியாவது வந்து தன்னோட கட்சி பேர், கட்சியை சார்ந்தவங்களோட பேர், அந்த திராவிட கொள்கைகளை தாங்கி பிடிக்கக்கூடிய பேர்கள் எல்லாத்தையும் வந்து முழுக்க உள்ளே வந்து திணிச்சிட்டே இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து அசந்து போயிடுவீங்க. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கீற்றாக காயிதே மில்லத் முகமது இஸ்லாமில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, மாப்போ சிவஞானம், ப ஜீவானந்தம். அப்புறம் விடை தெரியவில்லை லாஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கொஷனில் வந்துடணும், இல்லை ஆன்சர்ஸில் ஒரு ஆப்ஷனாக வந்துடணும் அப்படிங்கிறத இவங்க வந்து ரொம்ப மெயின் பாயிண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. பட் நான் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஊக்கம் எனக்கு ஏற்பட்டதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த கொஷின் தாங்க, வேறு லெவல், சான்ஸே இல்லை. அவன் எக்ஸாமுக்கு போய் உட்காந்துருக்கான் அப்படின்னா படித்ததே நிறைய பேருக்கு மறந்துடும். அது மட்டும் இல்லாமல் வந்து படித்ததை வந்து சரியாக எழுதணும், எப்படியா தேர்வாயிடணுன்ற ஸ்ட்ரெஸ் வேறு இருக்கும். அந்த நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி கேள்வி வந்து கேட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு உச்சத்தில் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? நீங்கள் கூட உடனே நினச்சிப்பீங்க, அப்புறம் அதாவது தாலிக்கு தங்கம் திட்டம், அப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபா திட்டம், அந்த மாதிரி வந்து இது ஏதோ திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ இது ஏதோ வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்ல உங்களுக்கு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. ஸோ அதை வந்து நிறைவுபடுத்தும் விதமாக வந்து விடியல் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது கேவலமான ஒரு கேள்வியை வந்து கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ விடியல் திட்டம் வந்து சரிங்க அறிமுகப்படுத்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. விடியல் எப்பொழுது வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா நிஜமாகவே அந்த கடைசி ஆப்ஷனோட விடை தெரியவில்லை அப்படிங்கிற கரெக்டான ஆப்ஷன் எல்லாருமே டிக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு மொக்கையான கொஷின் பேப்பர். ஏற்கனவே ஒரு பக்கம் ஒரு காம்ப்ளெக்ஸாக அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தகுதி இருக்குது, அதை படித்து தான் வருவாங்க. ஐஐடியில் போகிற அளவுக்கான கொஷின்ஸு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 போகிறதுக்கான கொஷின்ஸ் மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டு வச்சதே வந்து நியாயமே இல்லை, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான அட்டன் பண்ணவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இதில் வந்து உங்களுடைய அந்த ப்ரொபகேண்டாவும் திணிச்சுது அப்படிங்கிறது சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாது. வேறு எந்தெந்த விஷயத்துலையும் ஊழல் பண்ணுறீங்க, நிறைய திட்டங்களை வந்து சரியாக செயல்படுத்துறது இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் கல்வியை சம்மந்தப்பட்டு வந்துட்டால் மட்டும் அங்கே உங்களோட அரசியலை காட்டி, அங்கே உங்களோட கட்சியோட பேரை, இல்லை உங்களோட ப்ரொபகேண்டாவை, உங்களோட அந்த கொள்கையை வந்து நிறுவனம் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்குது? இப்போது நார்த்தில் வந்து ஒரு விஷயம் நடக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட ஃபேமஸ் வீடியோஸ்லாம் இருக்கும். அங்கே நிறைய பேர் 10th 12th பாஸ் பண்ணிட்டு இங்கே வந்து காலேஜுக்கு படிக்க வருவான். ஆனால் பேசிக்காக அவனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ப்ரொஃபஸர்ஸ் எழுப்பி கேட்பாங்க, தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிறப்போ உங்கள் கிளாஸ்மேட்ஸே வந்து நார்த்தில்
கிராமத்துலேருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம். அதை நான் ஏதோ ரேசிஸ்ட்டாக சொல்லணும்னு சொல்லுங்க. நிறையா இடங்களில் 10th 12th படிக்கிறப்போ பப்ளிக் எக்ஸாம் நம்மளாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் கிட்ட போகிறாங்கன்னா வந்து போலீஸ் பாதுகாப்பு மாதிரி ஸ்கூல் கிட்டே எவனும் வரக்கூடாத மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும், எவனும் கிட்ட வந்துடக்கூடாது தெருவில் தர இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சித்தப்பா, மாமா, ஒன்று விட்ட மாமன், தம்பி, அண்ணன் என்று பல பேர் தங்களை பாசத்தை பொழிய பிட்டுடன் வந்து தொடர்ந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறப்போ அந்த பிட்டை வந்து கொடுத்துட்டு யார் எதாவது பிட்டு தேவையாப்பா அப்படின்னு குறைகள் இருந்தால் கேட்டு போவாங்க. அப்படி பார்த்தும் எழுத முடியாத நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி எழுதுன பாஸ் பண்ண நிறைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீட்லாம் வந்து கூட பாஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பாஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னும் நிறையா தகுதியே இல்லாதப்போ நிறையா கல்வி இடங்களில் வந்து உட்காந்துட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களை எடுத்துக்கிறாங்க, பல நம்மளோட மாணவர்களோட இடத்த எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயமே இல்லையோ, அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ப்ரொபகேண்டாவை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பாஸ் ஆகி விஏஓவாக போய் நிறைய இடங்களில் வந்து பணியமர்த்தப்படணும். அவங்க அரசாங்க இயந்திரத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கணும். அப்படி அவங்க போயிட்டு இந்த கரெக்டான கொஷின்லாம் ஆன்சர் பண்ணி போயிட்டாங்கன்னா அவன் கண்டிப்பாக உப்பி ஃபேமிலியில் இருந்தால் வந்திருப்பான். இல்லை அவனே ஒரு உப்பியாக தான் வந்திருப்பான். அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஏஓவாக இருக்கணும், ஏன் ஒரு தட்டச்சகராகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது. அந்த நார்த் இந்தியாவில் நான் சொன்னல ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. ஸோ தொடர்ந்து நீங்கள் இப்படி தான் பண்ண போகிறீங்களா? அது உங்களோட ஆட்சியின் கடைசி வருஷம் இதை வந்து பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து மாணவர்களோட சாபம் சும்மா விடாது, கோவம் சும்மா விடாது. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்காக வந்து கேட்டிருக்காங்க. அதாவது புது வினாத்தாளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமை வந்து திருப்பியும் நடத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களோட நியாயமான கோரிக்கைக்கு வந்து அரசாங்கம் செவி சாய்க்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.